லண்டனின் தெற்கு ஹாரோவில் உள்ள பூங்கா ஒன்றில் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் சுயநினைவற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளதாக லண்டன் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். நேற்று காலை 6:51 மணியளவில் கிராஞ்ச் ஃபார்ம் க்ளோஸ் பகுதிக்கு அருகிலுள்ள பூங்காவில் இளைஞர் ஒருவர் மயங்கி கிடப்பதாக போலீசாருக்கும் லண்டன் ஆம்புலன்ஸ் சேவைக்கும் அவசர அழைப்பு கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவ குழுவினர் அந்த இளைஞர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தடயவியல் நிபுணர்கள் தீவிர சோதனைகளை மேற்கொண்டனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு அப்பகுதியில் உள்ள சிறுவர் விளையாட்டு மைதானம் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான ஆதரவை விசேட போலீஸ் அதிகாரிகள் வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோபாலிட்டன் போலீஸ் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த இளைஞனின் மரணம் எதிர்பாராத ஒன்றாக கருதப்பட்டாலும் இதில் சந்தேகத்திற்குரிய பின்னணிகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. உடற்கூராய்வு பரிசோதனை விரைவில் நடத்தப்பட உள்ளது. காலை 8:30 மணி முதல் அப்பகுதியில் பெருமளவிலான போலீசாரும் அவசர சேவை பிரிவினரும் குவிக்கப்பட்டதால் அங்குள்ள மக்களிடையே பெரும் பரபரப்பு நிலவியது. பிரேத பரிசோதனை அறிக்கையின் பின்னரே மரணத்திற்கான முழுமையான காரணம் தெரிய வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.